புலம்பெயர்ந்தோரை பார்த்து ஜனாதிபதி அனுரகுமார சொன்னது என்ன? ஒருபோதும் உங்களை ஏமாற்ற மாட்டோம். ஜனாதிபதி திட்டவட்டம். இலங்கை பாராளுமன்றத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிதியமைச்சர் என்கின்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திஸநாயக்கவால் முன்வைக்கப்பட்டது. வரவு செலவு திட்ட உரையில் புலம்பெயர்ந்தவர்களை பார்த்து பல்வேறு விடயங்களை ஜனாதிபதி அனுரகுமார குறிப்பிட்டார். அவர் உரையாற்றுகையில், இலங்கை வேர்களை கொண்டவர்களான புலம்பெயர்ந்தோர்களே, நீங்கள் இலங்கையில் பிறந்திருந்தாலும் அல்லது உங்கள் பெற்றோரிடமிருந்து உங்கள் தாய்நாட்டை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் அனைவரும் இலங்கையர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் வெற்றியை பார்த்து உங்கள் நாடு பெருமை அடைகிறது. எங்கள் தாய்நாட்டின் மீது நீங்கள் ஏன் நம்பிக்கை இழந்திருப்பீர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். உங்களில் யாராவது தூரத்திலிருந்து கூட எங்கள் நாட்டிற்கு உதவுவதற்கு எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இலங்கை எவ்வளவு மாறிவிட்டது என்பதை நீங்களே திரும்பி வந்து பார்ப்பதற்கு உங்களை அழைக்கிறேன். தனியார், பொது அல்லது லாப நோக்கற்ற துறைகளில் இருந்தாலும் உங்கள் நிபுணத்துவம், உங்கள் திறமை மற்றும் உங்கள் முன்னோக்கு ஆகியவற்றை எங்கள் நாட்டிற்கு பங்களிப்பதற்காக நான் உங்களை அழைக்கிறேன். நாம் அனைவரும் சேர்ந்து மட்டுமே அடையக்கூடிய ஒரு வெற்றியை அடைவதற்கு எங்களுடன் இணைந்து பணியாற்றுங்கள். நமது நாட்டை மீண்டும் கட்டி எழுப்பவும் நமது பிரஜைகளின் முழு திறனை அடைய ஒன்றிணைவதற்கும் ஒரு புதிய பாதையை வகுப்பதற்கும் நமது நாட்டு ஆண்களும் பெண்களும் கடந்த ஆண்டு வாக்களித்தனர். வரலாற்றில் முதன்முறையாக வடக்கு முதல் தெற்கு வரை, கிழக்கு முதல் மேற்கு வரை உள்ள இலங்கை மக்கள் அனைவரும் ஒரு பொதுவான நோக்கத்தின் பின்னால் ஒன்றுபட்டுள்ளனர். மதம், இனம், பாலினம், வர்க்கம் மற்றும் வயது ஆகியன இனி ஒருபோதும் நம்மை பிரிக்காது. இலங்கை மக்களை பற்றி நான் உறுதியளிக்கக்கூடிய ஒரு விடயம் இதுதான். மக்கள் மீண்டும் ஒருபோதும் ஒவ்வொருக்கொருவர் எதிராக பிரிக்கப்பட மாட்டார்கள். தங்கள் சொந்த அரசியல் அல்லது தனிப்பட்ட லாபத்திற்காக நம்மை ஒருவருக்கொருவர் எதிராக திருப்ப முயற்சிப்பவர்களால் மக்கள் மீண்டும் ஒருபோதும் ஏமாற்றப்பட மாட்டார்கள். தெரிவு செய்யப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நியமிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இந்த அரசாங்கத்தின் பொதுநல ஆர்வமுள்ள ஒவ்வொரு உறுப்பினருக்காகவும் மாற்றத்தை ஏற்படுத்த எங்களுடன் இணைந்து ஆயிரக்கணக்கான கடின உழைப்பாளி, அர்ப்பணிப்புள்ள மற்றும் தேசபக்தி கொண்ட பொது ஊழியர்களுக்காகவும் நான் பேச முடியும் என்பதை நான் அறிவேன். நாங்கள் ஒருபோதும் சோர்வடைய மாட்டோம். நாங்கள் ஒருபோதும் தயங்க மாட்டோம். எங்கள் கொள்கைகளை நாங்கள் மீற மாட்டோம். நாங்கள் ஒருபோதும் உங்களை ஏமாற்ற மாட்டோம். நாங்கள் முன்மாதிரியாக வழி நடத்துவோம். அனைத்து இளைஞர்களையும் ஒன்றாக உயர்த்துவோம். நாம் அனைவரும் ஒன்றாக செழிப்படைவோம். நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் பெருமைப்படுவோம். நாம் எமது வீடு என்று அழைக்கும் அழகான புனிதமான நாட்டை பற்றியும் பெருமைப்படுவோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். මේ රට ඉහළින් ඔසවා තබමු. සියලු දෙනා එක්ව සමෘද්ධිමත් වෙමු. අපි සියලු දෙනාම එකිනෙකා ගැන ගෞරවණීය වෙමු. මෙම ලස්සන පූජනීය දූපත අපේ මාතෘ භූමිය වීම ගැන අපි ආඩම්බර වෙමු.